ஏய், எப்படி இருக்கே செண்பகா? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஆமா, உங்க அந்த பையன் பேர் என்ன? ஆகாஷ். இப்ப எப்படி இருக்கான்? அவனும் நல்லா இருக்கான் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? சந்தோஷமா. மேடம், இன்னைக்கு நான் பியூலாவை பார்த்தேன். என் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டா. சண்டையா? எதுக்குமா? எங்க அம்மா அங்கிருந்து ரொம்ப கோவமா என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா எங்க மாமா வீட்லயும் என்னால தங்க முடியாத சூழ்நிலை. ஆகாஷ் பார்வையில நான் அங்க இருக்க வேண்டான்னு அம்மாவும் மாமாவும் நினைக்கிறாங்க. அதனால வேற ஹாஸ்டல் தேடுறதுக்காக பிரேமோட ஹெல்ப்பை கேட்டிருந்தேன் மேடம். சரி. அவரும் எனக்கு ஹாஸ்டல் தேடுறதுக்காக வந்தாரு. அந்த நேரத்துல பியூலா அங்க வந்துட்டா. வந்தவ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதும் படபடன்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா மேடம். நான் வேணும்னு திட்டம் போட்டுதான் ஹாஸ்டல்ல விட்டு வந்தேன்னு சொல்றா. அதனாலதான் வேற ஹாஸ்டல்ல தேடுறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கேனா மேடம். நான் அப்படிலாம் நினைக்க கூடியவளா மேடம்? இல்லம்மா, அவ ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பா. இது பாரு, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்ப என்ன, நம்ம பியூல தானே சொன்னா, விடு. அவளுக்கு உன்னை பத்தி தெரியாதா? நானும் அதனாலதான் மேடம் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவ கோவமா பேசினதும் எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. நீங்க என்ன ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களோன்னு. ஒன்னும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். பியூலா ஃபீல் பண்ணி அவளே உனக்கு ஃபோன் பண்ணுவா பாரு. சரியா? சரிங்க மேடம். உடம்ப பாத்துக்கோ. ஓகே மேடம். சரிம்மா, வச்சிடுறேன். சரிங்க மேடம். காலையில் தானே பார்த்தோம், அதுக்குள்ள எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னேன்? செண்பகா முன்னாடி நீ ஓப்பனா பேச மாட்டா, அதான் அப்ப பேசாம இப்ப வர சொன்ன. ஓப்பனா பேச என்ன இருக்கு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத பிரேம். நீ அவளுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கோ. ஆனா ஏன் ரெண்டு பேரும் எங்கிட்ட இருந்து மறைக்கணும்? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கணும் பியூலா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கோ, உனக்கும் செண்பகாவுக்கு நடுவுல என்ன இருக்கோ, அதுதான் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப். இதுல நீ ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்கு பியூலா? அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அது ஏன் ரெண்டு பேரும் எங்கிட்ட இருந்து மறைக்கணும்? வெளிப்படையா இருக்க வேண்டியதானே? ஹாஸ்டல் தேடுறதுக்காக பிரேம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு அவ என்கிட்ட சொல்லிருக்கலாம். செண்பகா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டப்போ பியூலாட்ட கேட்டுக்கோன்னு நீ சொல்லிருக்கலாம். உனக்கு ஏதாவது ஹாஸ்டல் தெரியுமான்னு நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டிருக்கலாம். இப்படி எதையுமே செய்யாம நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த காரியத்தை ரகசியமா செய்யணும்? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னால பியூலா, செண்பகா முதல்ல ஹாஸ்டல் பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னப்போ இந்த உதவி செய்யறதுக்கு என்னை விட பொருத்தமான ஆள் பியூலா தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்ததுல உனக்கும் அவங்க மேல வருத்தம் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு ரொம்ப தயங்கினாங்க அவங்க. அதனால்தான் அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல. அதான் காலையில அவங்க உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. இல்ல பிரேம், அவ அப்ப சொன்னதும் சரி, நீ இப்ப சொல்றதும் சரி, ரெண்டுமே எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. நான் என் வாழ்க்கையில கோபம், அன்பு, துக்கம் எல்லாத்தையுமே யார்ட்டையும் மறைச்சது இல்ல. ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் நம்புறேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தோணல. துபார் பியூலா, நீ வீணா போட்டு தேவையில்லாம குழப்பிக்கிற. நான் ஷென்பாக்கு ஹாஸ்டல் தேடுறது ஷென்பா வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நான் ஷென்பாக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் தேடி தரணும்னு அவங்களே சொன்னாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் உனக்கு தெரியறதுல என்ன இருக்கு? அதையே நாங்க உங்ககிட்ட மறைக்கணும்? Still you're not convincing பிரேம். அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் பழக்கமானது தெரியுமா? தெரியாது. பின்ன நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்ப, ஏதோ நல்ல பையனை அவங்களும் நினைச்சிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. நம்ம மூணு பேருமே காமன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள ஒரு விஷயத்தை ஏன் மறைச்சு வச்சு செய்யணும்? ப்ளீஸ் பியூலா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல சந்தேகம் வந்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்பையே கொன்னுடும் பியூலா. மத்தவங்க அப்படி நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்துக்கு ஏதாச்சும் நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு பியூலா. அப்போ உனக்கு எதுவுமே தப்பா தெரியாது. நாமளும் நம்மளோட நியாயங்கள் மட்டும் தானே இந்த உலகத்துல இருக்கு. மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில நியாயங்கள் இருக்கும் இல்லையா? யாரு? தெரியல, ஏதோ லேண்ட்லைன் நம்பர். ஹலோ. ஹாய் கண்ணுக்குட்டி. டேய், யார்டா நீ? நீ பசுன்னா நான் காலை. இது என்ன கேள்வி? உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்கார குட்டி இப்படிலாம் கேட்கலாமா? டேய், குட்டி கிட்டினா அவ்வளவுதான். சரி, ஸ்வீட்டுன்னு கூப்பிடுறேன். வீடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ரோசா பூவை ரோசா பூன்னு கூப்பிட்டான, மல்லிகை பூன்னு கூப்பிட்டான, பேரை மாத்தி கூப்பிட்டதுக்காக ரோசா பூ வேற வாசனை அடிக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் சொல்லும், நீ கோவப்பட்டாலும் அழகாத்தான் கோவப்படுற. Hey idiot, you don't know who I am. I will teach you a lesson. ஏண்டா இந்த மாதிரியெல்லாம் பேசி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு எந்த முட்டாள்டா உனக்கு சொல்லி கொடுத்தது? நீ மட்டும் என் கையில கடிச்ச நாரா கிழிச்சு தொங்க போட்டுருவ. யார் பியூலா அவன்? யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு அனிமல் அடிக்கடி ஃபோன் பண்றான். அந்த நம்பர் கொடு.
ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, இது யாரோட இது நம்பர்? பப்ளிக் பூத்துங்க. இந்த பப்ளிக் பூத் எங்க இருக்கு? யோ, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, போன் வையா. என்னாச்சு பிரேம்? பப்ளிக் பூத் தான். எங்க இருக்குன்னு கேட்டா வச்சுட்டான் அவன். எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரே பூத்துல இருந்து டெய்லியும் பேச போறதும் கிடையாது. சரி விடு, இதுக்கெல்லாம் என் டென்ஷன் ஆயிட்டு. இல்ல பிரேம், முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வரும், அவங்க எல்லாம் சும்மா வலியுவாங்க, திட்டினா விட்டுருவாங்க. ஆனா இந்த பொறுக்கி விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப தெளிவா ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு பப்ளிக் பூத்ல இருந்து ஃபோன் பண்றானா, அவன் ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு பிரேம். இதோ பாரு பியூலா, ஃபோன் கால்ஸ்லாம் முந்தி மாதிரி கிடையாது. ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காச்சும் ஒரு நாள் அவன் மாட்டாமையா எப்ப போறான், அப்ப பாத்துக்கலாம் விடு. சரி பிரேம், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இதோ பாரு பியூலா, நீ ரொம்ப தெளிவான பொண்ணு. அனாவசியமா நீ எதுக்காக கன்ஃபியூஸ் ஆயிக்காத. போலாமா? என்னடா நடக்குதுங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே? இந்த பையன் காலையில செண்பகாவோட சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த அரை ட்ரௌசரோட கடலை வறுத்துட்டு இருக்கான். ஒருத்தையும் விடமாட்டான் போல் இருக்கே. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும் பாஸ். மச்சம் இருக்கணும், மச்சம். டேய், எனக்கு நிறைய மச்சம் இருக்குடா. கட்டின பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல, மச்சம் வேறையா? நம்மளை பாருங்க, பரதேசி மாதிரி திரியிறோம். உங்களுக்கு இருந்தும் இல்லை, எனக்கு இல்லவே இல்லை. வருத்தப்படாதடா. நீ மட்டும் நல்ல பையனா இருந்தேனா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். ஆமா, நல்ல பையனா இருந்தா ஒண்ணுதான் கிடைக்கும், கெட்ட பையனா இருந்தா நிறைய கிடைக்கும். அதோ அந்த பயலுக்கு கிடைச்ச மாதிரி. ஆனா பாஸ், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. அப்ப நான் நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க பாஸ், நான் நல்லவனா கெட்டவனா? நிறைய வேலு நாயக்கர். ஏய், ரொம்ப கனவு காணாத. ஒண்ணுமே கிடைக்கலன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்க. இப்படிதான் ஒரு டிரைவர் ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே அவளை தூக்கிட்டு நெல்லூருக்கு ஓடுனா, அநியாயமா செத்து போயிட்டான். ஐயப்பா, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாங்க பாஸ், கொலையே நடுக்குது. அதை விடுங்க. ஏன் பாஸ், இந்த பையன் பெரிய ரோமியோவா இருக்கானே, எப்படி கரெக்டா மேட ஹாஸ்டல்ல இருக்கிற 2 பொண்ணுக்கும் கொக்கி போட்டான்? அதான்டா புரியவே மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, சாருவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்கவே பிடிக்காது. இத மட்டும் கேள்விப்பட்டான்னு வெய்யே, டென்ஷன் ஆயிடுவா. டென்ஷன். கரெக்டான சந்தர்ப்பத்துல இத அவகிட்ட போட்டு விடுவோம். இது எப்படி இருக்கு? அதத்தான் நீங்க நல்லா பண்ணுவீங்கல்ல. இப்ப வந்த வேலையை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே.